Hi guys, I'm Rajkumar. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Google AdSense உடைய ரிப்போர்ட் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம till end வரைக்கும் பாருங்க. அப்பதான் நான் உங்களுக்கு சொல்ற இன்ஃபர்மேஷன் புரியும். Then இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம till end வரைக்கும் பாருங்க. Then இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற ரிப்போர்ட் என்னுடைய ரிப்போர்ட் இல்ல. சரிங்களா? இது என்னுடைய ஃப்ரெண்டோட ரிப்போர்ட். Then ஸ்ரீலங்காவுல இருக்காரு அவரோட ரிப்போர்ட் அனுப்பிச்சிருந்தார். இந்த மாதிரி இதை வச்சு நீங்க வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதால நாம் இதை வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கணும். சரிங்களா நண்பா, இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் தான். எங்கிட்ட அவரோட சைடோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொன்னாரா தவிர பட் நான் எனி டிஸ்கில் போய் சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதால இது உங்கள்கிட்ட நான் சரி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ மேக் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அவருக்கு ஒரே நாள்ல $137.55 வந்திருக்குது. எப்படி ப்ரோ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். நண்பா, இது அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். நல்லா பாருங்க, வெப்சைட்டுக்கு டிராபிக் பாருங்க. 3620 பேர் சைட்டுக்கு வந்திருக்கிறாங்க. சரிங்களா? தெரியுதுங்களா? இதுதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. என்ன ஒரு ரீசன் பாத்தீங்கன்னா, எப்பயுமே அதாவது நம்ம சைட்டுக்கு 1000 பேர் வராங்கன்னும் போது ஆவரேஜா எப்படி சொல்றது, யூனிவர்சிட்டிலாம் கிளிக் ஓரளவுக்கு நல்லா இருந்ததுன்னா $5 அல்லது $10 என்னடாது $10 $40 கிடைக்கும், $50 கூட கிடைச்சிருக்கு. சரிங்களா? அதனால பிரச்சனை கிடையாது. பட் இதுல நல்லா நீங்க புரிஞ்சு கொண்டது என்னன்னா, அப்படியே அவருக்கு கண்ட்ரி பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு தெரியும். அவருக்கு நமக்காச்சும் யூனிவர்சிட்டில இருந்து பல கண்ட்ரில இருந்து வந்திருக்கும். ஆனா பட் அவங்களுக்கு பாருங்க, இந்தியா, யுனைடெட் கிங்டம் இதுல இருந்து மட்டும்தான் நமக்கு எப்படி சொல்றது வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்தியாவில இருந்து பாருங்க, அவருக்கு பேஜ் வெறும் 2 பேஜ் தான் வந்திருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கணும். மறுபடியும் சொல்றேன் பாருங்க, இந்தியாவில இருந்து 2 பேஜ் தான் அவருக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஆனா அதுவே யுனைடெட்ல இருந்து பாருங்க 3620 பேர். இதுதான் நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. இங்க முக்கியமா இது ஏன் நான் இந்த இடத்த சொல்ல விரும்புறேன்னா, நான் எப்பயுமே சொல்லுவேன், அதாவது இந்தியாவில் ஒர்க் பண்றவங்க யாரா இருந்தாலும் சரி, இந்தியாவை விட்டுட்டு அதர் கண்ட்ரியை டார்கெட் பண்ணுங்கன்னு திரும்பி சொல்றது இதுதான். ஓகேங்களா? ஏன்னா இந்தியாவில் நம்ம என்னதான் ஒர்க் பண்ணாலுமே ரிசல்ட் இருக்காது. அது ஒரே ஒரு மெயின் ரீசன் இதுதான். ஆனா அவர் ஃபுல்லாவே யூஎஸ் டொமைன்ல வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. தென் நம்ம எப்படி சொல்றது, ரொம்ப நாள் அவர்கிட்ட நான் பேசி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்ததால அவருடைய ரிப்போர்ட் ஸ்க்ரீன்ஷாட்டு கொடுத்தாரு. அதனால தான் உங்களுக்கு நான் வீடியோவாக பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீடியோவில் இந்தியாவை ஃபோக்கஸ் பண்ண விட்டுருங்க, யூனிவர்சிட்டியை டார்கெட் பண்ணுங்க. ப்ரோ எனக்கு கண்டென்ட் ரேட்லாம் எழுத தெரியும், பட் ஆனால் எனக்கு யூனிவர்சிட்டியை டார்கெட் பண்ணி எழுத தெரியல அப்படின்றவங்களுக்கு நண்பா, ஆக்சுவலி நமக்கே போன மாதம், அதாவது நம்ம கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்களா? உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் போய் வீடியோ சேனல்ஸில் போயிட்டு டோட்டல் வீடியோஸ் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஓகேங்களா? தென் நமக்கே எப்படி சொல்றது, ஒரே நாளுக்கு $500 கூட வந்திருக்குது. ஓகேங்களா? ஆனால் பட்டு நல்ல ரெவன்யூன்னு பார்த்தாச்சுன்னா யூனிவர்சிட்டில இருந்து தான். இது யூனிவர்சிட்டில இருந்து கிளிக்ஸ் கிடைச்சா மட்டும்தான் நமக்கு ரெவன்யூ வரும். ஒரே ரீசனுக்காக தான் உங்களுக்கு நான் இதை காமிச்சிட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? எக்ஸாம்பிள் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருவோம். டுடே டாலர் பார்த்தீங்கன்னா $137.55 கிடைச்சிருக்கு ஒரே நாள்ல. சரிங்களா? எஸ்டர்டே பாருங்க $27.36 கிடைச்சிருக்குது. ரீசன் என்னன்னா, எல்லாமே யூனிவர்சிட்டில இருந்து டிராபிக் தான் வருது, யூனிவர்சிட்டில இருந்தா கிளிக்ஸ் கிடைக்குது. சரிங்களா? பட் அதாவது ஒவ்வொரு AdSense அக்கௌண்ட்டும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இவர் பார்த்தாச்சுன்னா சிபிசி வச்சிருக்கிறாரு. எவ்வளவு ஆட் கிளிக்னு சொல்லிட்டு வைக்கான சிபிசி தான் வச்சிருக்கிறாரு. ஓகேங்களா? தென் லாஸ்ட் 7 டேஸ்ல பார்த்தாச்சுன்னா $96.54 வந்திருக்குது. நல்லா பாருங்க, திஸ் மந்த்ல $236.87 வந்திருக்கு. ஓகேங்களா? பேலன்ஸ்ல $22.01 வந்திருக்கு. சரிங்களா நண்பா? சம் மிஸ்டேக் ஆகலாம், அதாவது லேக் ஆகலாம் நிறைய இடத்த. ஏன்னா இது வரைக்கும் நம்ம எடுக்கிற ஒரு வீடியோ கூட எடிட்டிங் பண்ணிலாம் நான் போட மாட்டேன். சரிங்களா? எடுப்பேன் அப்படியே போட்டுருவேன். அதனால எனக்கு புதுசு கிடையாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்பதான் நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் புரியும். தென் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், என்ன ப்ரோ போன மாசம் மட்டும் ரெவன்யூ கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதுக்கு எப்படி சொல்றது, இது ரீசன் என்னால எனக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா அவருடைய AdSense அக்கௌண்ட் அவருக்கு தான் தெரியும். சரிங்களா? பட் பர்டிகுலரா அவருக்கு யூஎஸ் டொமைன்ன்றதால மறுபடியும் சொல்றேன், அது .com கிடையாது, யூஎஸ் டொமைன், யூஎஸ் கண்ட்ரியை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? பட் அவங்க எந்த மாதிரி நீச் போடுறாங்கன்னா,
சம்டைம் இப்போ இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட் இந்த மாரி இந்த 3 கேட்டகரியுமே ஃபாலோ பண்ணி அவங்க வந்து போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? ஏன் இந்த மாரி கேட்டகரியில நானே போட்டு என்னுடைய வெப்சைட்ல அதிகமான ரெவன்யூ நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கிறேன். தென் ப்ரீவியஸ்லாம் செக் பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். தென் பிகினர்ஸா என்னுடைய வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்றேன், இந்த ஒரு வீடியோ பார்த்தா புரியாது. எப்படி சொல்றது, கண்டிப்பா புரியாது. போய் கொஞ்சம் 4-5 வீடியோ செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா புரியும். ஓகேங்களா? தென் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இல்லைனாலும் ஃபியூச்சர்ல கண்டிப்பா யூஸ் ஆகும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாத உங்களுக்கு வந்து நான் வெப்சைட் வந்து அப்ரூவல் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறேன். சரிங்களா? அது இல்லாமல் வெப்சைட்டுக்கு மானிட்டேஷன் கண்டென்ட்டும் வந்து நாம கண்டென்ட் ரைட்டிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு போஸ்ட் வெறும் $130 தான், ரொம்ப கிடையாது. உங்களுக்கும் இது போல ரெவன்யூ ஒரே நாள $130 இருந்து $500 வரைக்கும் வேணும்னா கிட்டத்தட்ட 300 400 போஸ்ட் நீங்க போட்டா மட்டும்தான் ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும். கிட்டத்தட்ட அவங்க சைட்ல 2000க்கு மேற்பட்ட போஸ்ட் இருக்குது. டிராபிக் பாருங்களேன், அதாவது ஒரே நாளுக்கு 3620 பேர் வந்திருக்கிறாங்க சைட்டுக்கு. 3620 பேருக்கு கிட்டத்தட்ட 101 ஆடுகளுக்கு நடந்திருக்குது. சரிங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 101 ஆடுகளுக்கு நடந்திருக்குது. அந்த 101 ஆடுகளுக்கு வந்து எந்த கண்ட்ரில இருந்து நடந்திருக்குன்னா கிட்டத்தட்ட யூனிஸ்டேட் கிங்டம்ல இருந்து அதில் தான் நடந்திருக்குமா தவிர வேற எந்த கண்ட்ரியில நடக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா 3600 பேர் அதுல இருந்து தான் நமக்கு கிடைச்சிருக்காங்க. 3620மே அந்த சைட்ல இருந்து தான் வந்திருக்கோம். அப்ப 101 ஆடுகளுக்கும் அந்த கண்ட்ரில இருந்து தான் கிடைச்சிருக்கும். அதனால நமக்கு $137 வந்து கிடைச்சிருக்கு டுடே டாலர், அதாவது டுடே டாலர்ல. ஓகேங்களா? நான் என்ன சொல்றதுன்னு புரியும் நினைக்கிறேன். புரிஞ்சுக்குங்க, புரிஞ்சு ஒர்க் பண்ணுங்க. ஐசிபிசி கீவேர்ட்ஸ்ல ஒர்க் பண்ணுங்க, அப்பதான் ரெவன்யூ எதிர்பார்க்க முடியும். அதை விட்டுட்டு ஒரு சிலர் வந்து லோ சிபிசில ஒர்க் பண்ணாதான் ரிசல்ட் இருக்கும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆகணும், அது விட்டுருங்க. இப்போ நான் என்ன அது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். ஐசிபிசில ஒர்க் பண்ணுங்க, அப்பதான் காம்படிஷனுக்கு நம்ம சைடு அந்த ஒரு கீவேர்ட்ஸ் இருந்தாதான் நம்ம சைடு கொஞ்சம் குரோ ஆகும். புரியுதுங்களா? அதை விட்டுட்டு லோ சிபிசிலே ஒர்க் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அதை சொல்ல வேண்டிய, அதாவது சொல்லதான் முடியும், அதாவது செஞ்சு காமிக்க முடியாது. நான் அதை வந்து என்னோட சைடுல நான் ப்ராக்டிக்கலா எக்ஸ்பெரிமெண்ட்டே நான் பண்ணி காமிச்சிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு நம்புவீங்களா மாட்டீங்களான்னு சொல்லிட்டு தெரியல. நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கிட்டத்தட்ட 6 மாசமா அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதில் 2 மாசம் ஃபுட்டேஜ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்தியன் சர்வரில் 5 மாசத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ யூஎஸ் சர்வருக்கு கம்ப்ளீட்டாக ஸ்விட்ச் பண்ணிட்டோம். கம்ப்ளீட்டாக சர்வரும் ஸ்விட்ச் ஆகிடுச்சு. சரிங்களா? அது இல்லாமல் இப்போ என்னுடைய சைடு வந்து டவுன்லோட் கண்டென்ட் இருக்கும் வித் அப்படி ஐசிபிசி கண்டென்ட் நான் போட்டுட்டு இருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். சைடோடைய நேம் வந்து mrfool.com, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லா சைடும் செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாத நான் மறுபடியும் சொல்றேன் நண்பா, நம்ம வந்து கண்டென்ட் ரைட்டிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு போஸ்ட் 130 தான். ப்ரோ எனக்கு ஐசிபிசி கீவேர்ட்ஸ்ல செலக்ட் பண்ண தெரியல, கொஞ்சம் எடுத்து தரீங்களா நண்பா? 100 கீவேர்ட்ஸ் வந்து $250 நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். அதுவே 500ல இருந்து 1000 கீவேர்ட்ஸ் வந்து ஜஸ்ட் 500க்கு வந்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். சரிங்களா? அது வந்து ரீசெண்டா இந்த பேக்கேஜ் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன். 1000 கீவேர்ட்ஸ்ல நீங்க ஒர்க் பண்றீங்க. கிட்டத்தட்ட 1000 கீவேர்ட்ஸ்ல நீங்க 2000ல இருந்து 5000 போஸ்ட் போட முடியும். சரிங்களா? ஒரே நீச்சல் வர மாதிரி இருந்தாலுமே வேற பெர்ஃபார்மன்ஸ்ல அந்த சிபிசி வந்து மெயின்டைனிங் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்கி ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பா ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். ஸ்டார்டிங் ஒரு 6 மாசம் ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. அதுக்கப்புறமேட்டுக்கு தான், அதாவது சைடில் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், பட் ரெவன்யூ வந்து பார்த்தாச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு பேஜ் வந்தே வரணும். அதாவது 3000ல இருந்து 10,000 பேஜ் என்னைக்கு வருதோ அன்னைக்கு மந்த்துக்கு உங்களுக்கு வந்து $1000 இருந்து $2000 கம்பல்சரி எடுப்பீங்க. நீங்க எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஆவரேஜா என்னோட சைட்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் போய் பாருங்க. 2 மாசத்துல எப்பவுமே 1000ல இருந்து 1500, அதிகபட்சம் 2000 வரைக்குமே நமக்கு வியூஸ் வந்திருக்கும். ஏன்னா நமக்கு நம்மளோட சைடோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் டிராபிக் வருமா தவிர நமக்கு வந்து டிராபிக்கே இல்லாம ஆடுகளுக்கே நடக்காம ரெவன்யூ வரலன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி கிடைக்கும்? நீங்களே சொல்லுங்களேன். அதனால போஸ்ட் போடுங்க பொறுமையா, அதாவது பொறுமை எனக்கு கொஞ்சமாச்சும் இருக்கணும். அதாவது மறுபடியும் சொல்றேன், என்ன ரீசன்னா, ஒரு யூடியூப் வந்து எக்ஸாம்பிள் சொல்ல போனா, யூடியூப் வந்து ஒரு வீடியோ நீங்க ப்ளே பண்ணி பாக்குறீங்கன்னா எடுத்த உடனே ஆடு வந்து இம்ப்ரெஷன் ஆடு ஷோ பண்ணும். சரிங்களா? அப்போ அந்த ஆடுக்கு தான் காசு யூடியூப்ல. அதாவது விளம்பரம் நீங்க உங்களுக்கே தெரியாம ஸ்கிப் பண்ண முடியாது. பிரீமியம் வெர்ஷன் போட்டிருந்தீங்கன்னா, பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட் வராது, நீங்க வீடியோ பார்த்துக்கலாம். ஆனா ஃப்ரீயா தான் மோஸ்ட்லி பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஆட் ப்ளே பாத்துறீங்க, அதாவது வேற வழி கிடையாது, ஸ்கிப் பண்ணிட்டு தான் பார்த்தாங்கன்னா நீங்க பார்க்கும்போது அப்போ அதுல இருந்து யூடியூப்ல எல்லாருக்கும் ரெவன்யூ கிடைச்சிருது. ஆனா வெப்சைட்ல அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். புரிஞ்சுக்குங்க. ஒரு விசிட்டர் அல்லது ஒரு பீப்புள் வந்து உள்ள சைட்டுக்குள்ள வராங்களோ அவங்க வெளியே போற வரைக்குமே ஆட் வந்து ஷோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். புரியுதுங்களா? பிகினர்ஸ் வந்து நினைச்சுப்பாங்க அதிகமான பேஜ் வந்தா நல்ல எப்படி சொல்றது, அதிகமான அமௌண்ட் ஒரு வெப்சைட்ல தாறுமாறா காசை நம்ம சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க. நண்பா உண்மைதான், நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை. ஆனா ரிஸ்க் ரொம்பவே அதிகம். நீங்க வந்து இடத்தங்க ஒருத்தனும் கடன் வாங்கியாச்சு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி வெப்சைட்ல ஒரு சைட்டை பில்ட் பண்ணிட்டு அடுத்த மாசமே எனக்கு ரெவன்யூ வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு ரொம்ப பெரிய லாஸ் ஆகும். ஏன்னா உங்க சைட்டுல மேக்சிமம் வந்து மானிட்டேஷன் ஆகிட்டு
அதிகபட்சம் ஒரு 3 மாதம் டைம் எடுத்துக்கும். உங்கள் சைட்டில் இருக்கிற மொத்த கீவேர்ட்ஸில் ஒரு 20% 30% கீவேர்ட்ஸ் வந்து அந்தந்த கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுக்கு 3 மாதத்துக்கு மேலே டைம் எடுத்துக்கும். அதனால் ஸ்டார்டிங் வந்து வெப்சைட்டில் ரெவன்யூ வரும். பட் ஆனால் எடுத்தவொடனே ரெவன்யூ எடுத்துட முடியுமான்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான். அதனால் இதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். புரியுதுங்களா? ஒரு 350லேருந்து 500 போஸ்ட் நீங்கள் போட்டு முடிக்கும் போது ஆர்கானிக்காகவே உங்கள் சைட்டுக்கு வந்து ஒரு 1000 பேர் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிருவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு நல்ல ஒரு டிராஃபிக் எதிர்பார்க்கலாம். தென் 1 year 3 years இந்தமாரி உங்களோட டொமைன் நீங்கள் சர்வே பண்ணி கொண்டுட்டு போகும்போது நல்ல ஒரு டிராஃபிக்கும் உங்களுக்கு சைட்டுக்கு வரும். அதே சமயத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ரெவன்யூவும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் வெப்சைட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு ரெவன்யூ எடுக்க முடியும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தரவங்களுக்கு வெப்சைட்டில் ஒர்க் பண்ணுங்கள். அப்புறம் 6 மாதம் பல்ல கடிச்சிக்கிட்டு ஒர்க் பண்ணாலே போதுங்க நண்பா. அதாவது அதுக்குன்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணால் போதுன்னு சொல்லிட்டு வீட்டு இருக்கிறது இல்லை. வெப்சைட்டில் தினமும் போஸ்ட் போடுங்க. எப்படி அது ப்ராஃபிட் வருதோ வரலையோ தினமும் உங்களுக்கு என்ன நீச்சு வருதோ அந்த நீச்சில் தினமும் போஸ்ட் போடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, தினமும் நம்ம போஸ்ட் போடும்போது நம்ம சைடு வந்து ஆக்டிவாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ட்ரெண்டிங் எதனா போகும்போது அந்த திடீர்னு நீங்கள் தினமும் போடும்போது உங்களுக்கு கூட வைரல் ஆகிடலாம். சரிங்களா? சொல்லக்கூட முடியாது. அதனால் தினமும் போஸ்ட் போட்டு உங்கள் சைடு வந்து ஆக்டிவாகவே வச்சுக்கோங்க. அப்படி தினமும் போஸ்ட் போடும்போது ஆட் லிமிட்ன்றது வந்து நமக்கு 90% மேலே வரவே வராது. ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் தினமும் போஸ்ட் போடுங்க. டிராஃபிக் உங்களால் கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க, இல்லைனா போஸ்ட் போடுங்க, ஆட்டோமேட்டிக்காகவே வரும். அதாவது கீவேர்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி எழுதுங்க. கீவேர்ட்ஸ் ஐசிபிசி கீவேர்ட்ஸ் எழுதுங்க. ஆக்சுவலி நான் ஒர்க் பண்ணுற கீவேர்ட்ஸ்லாம் 300+லேருந்து 500 அதிகபட்சம் 1000 சிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் தான் நான் ரைட் பண்ணி போஸ்ட்டே போட்டுட்ருக்கிறேன் என்னுடைய சைட்டுக்கெலாம். உங்களுக்கு வேணும்னா கீவேர்ட்ஸ் வந்து 250லேருந்து 500 வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு எங்கிட்ட பேசணும் அல்லது உங்களுக்கு போஸ்ட் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் கொடுத்துருக்கேன். 2 குரூப் கொடுத்துருக்கேன். 2 குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு எனி டவுட்ஸ் கேளுங்க. கம்பல்சரி உங்களுக்கு நான் ரீப்ளே பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே. தென் பிகினர்ஸ் வந்து, அதாவது பிகினர்ஸாக இருக்கிறவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்ம வெப்சைட்டுக்கு பேஜ் வந்தாலே காசு வந்துடும். எப்படி பேஜ் வந்தாலே காசு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வெப்சைட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ பேஜ் இருக்கு இல்லையா, இந்த பேஜ் வந்துட்டா காசு வரும்னா வராது. ஓகேங்களா? வெப்சைட் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். நல்லா பாருங்க, 101 ஆடு கிளிக் நடந்ததால தான் நமக்கு வந்து $137.55 வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? இப்போ பேஜ் வந்தா ப்ரோ என்னதான் வரும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நண்பா 9290 இம்ப்ரெஷன், அதாவது இம்ப்ரெஷன் தான் வரும். எந்த ஒரு சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி அல்லது எந்த ஒரு விசிட்டராக இருந்தாலும் சரி, நம்ம சைட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா ஆடு கிளிக் பண்ணாமல் சைட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் இருந்தாலுமே இம்ப்ரெஷன் தான் வருமா தவிர ரெவன்யூ கிடைக்காது. சரிங்களா? இதை புரிஞ்சுக்குங்க. ஒரு சிலர் வந்து ப்ரோ என் சைட்டுக்கெலாம் டிராஃபிக் நல்லா வருது, பட் ஆடு கிளிக்கே நடக்கலை அப்படின்றவங்களுக்கு, ஆடு கிளிக் நடக்காததுக்கு மெயின் ரீசன் வந்து நீங்கள் ப்ரீமியம் தீம்ஸ் யூஸ் பண்ண மாட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. ப்ரீமியம் தீம்ஸ் யூஸ் பண்ணால் ஃபாஸ்ட் லோடிங் இருக்கும். ஓகேங்களா? ஃபாஸ்ட்டாக லோட் பண்ணோன்னே டக்குன்னு ஆட் வந்து ஷோ பண்ணுறோம். ஃப்ரீ தீம்ஸில் வந்து அந்த ஆட் ஷோ பண்ணுறது அந்த 1 or 2 seconds வந்து டிலே பண்ணுறது மூலிமா, அதாவது உள்ள வர விசிட்டர் வந்து அவங்களுக்கு பிடிச்சா இருப்பாங்க, இல்லைனா டக்குன்னு பேக்வேர்டு வந்துடுவாங்க. ஆனால் அந்த தீம்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தால் தான் அந்த ஆட் ஷோ பண்ணுறது மூலிமா ஆட் கிளிக் நடக்கும், ரெவன்யூ வரும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. அது பெட்டராக இருக்கும். சரிங்களா? அது இல்லாமல் ஆட் பிளேஸ்மெண்ட்டு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஆட் பிளேஸ்மெண்ட்டு பக்கவாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுவே ஒரு ரெவன்யூ எக்ஸ்ட்ரா கிடைக்கும். பிகினர்ஸ் வந்து சைட்டை ஃபுல்லாக ஆடாக தான் வச்சுருப்பாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. 2 ஆடு, அதிகபட்சம் 3 ஆடு போதிக்கும். ரொம்ப வைக்க வேண்டாம். ஹெட்டர் ஃபுட்டர் கண்டென்ட்டுக்கு சென்ட்ரல் எங்கேயாச்சும் 2 இடத்த வச்சு விடுங்க, போதிக்கும். வளன்னு சொல்லிட்டு மேலே ஒரு 5 கீழே ஒரு 5 கண்டென்ட்டில் ஒரு 6 7 இப்படி போட்டு விட்டுட்டோம்னா உங்களுக்கு சைடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் ஆகுமா தவிர, அதாவது லோடிங் ஸ்பீடு வந்து ஃபுல்லாக கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? அந்த விதத்தில் நீங்கள் தயவு செஞ்சு எப்படி சொல்கிறேன்னா, முடிஞ்ச வரைக்கும் ஆடு வந்து கம்மியாக வைங்க. அதுவே உங்களுக்கு ரெவன்யூ அதிகமாக கொடுக்கும். சரிங்களா? இந்த எக்ஸ்பான்சிவ் ஆடு, ஐசிபிசி ஆடு 300க்கு 250 இந்த ஆடெலாம் வைங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். அது இல்லாமல் நான் வந்து வெப்சைட் ஆடிட்டிங் பார்த்து கொடுத்துட்ருக்கிறேன். அதாவது வெப்சைட்டில் சரியாக ரெவன்யூ வரல, எப்படி சைடு கஸ்டமைஸ் பண்ணுறது, அந்தமாரி ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கிறேன் பெய்டு சர்வீஸாக. உங்களுக்கு எதனா வேணும் அப்படின்னா தாராளமாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு டெலகிராமில் வந்து ப்ரைவேட்டாக சேட் பண்ணுங்கள். கம்பல்சரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலையா அன்லைக் அண்ட் அன்சப்ஸ்கிரைப் கூட பண்ணிக்கோங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. தென் ஆட்சன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத எண்டு வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? எனிவே பாய் நண்பா.